அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்தில் வரும் மெயின் கிளைமேக்ஸ் பாடலான 10-16 முத்தம் முத்தம் அப்படின்ற பாடலை படமாக்க இயக்குனர் TN பாலு சென்னை புகாரி ஹோட்டல் லாட்ஜில் ஒரு அறையில் படமாக்க முடிவு பண்ணி அந்த ஹோட்டல் லாட்ஜில் பாடலில் நடிக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாகேஷ், வெண்ணிற ஆடை மூர்த்தி மற்றும் ஒளிப்பதிவாளர் பாலகிருஷ்ணன், நடராஜன் ஆகியோர் வந்துவிட்டாலும் பாடலில் நடிக்கும் சரோஜா தேவி அவர்கள் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு லேட்டாக வரும் நடிகைகளை சிவாஜி கணேசன் அவர்கள் கணிந்து கொள்வது உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் சரோஜா தேவி லேட்டாக பாடல் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துவிட்டு சிவாஜி அவர்களை விளையாட்டாக திட்டிக் கொண்டு பாடலில் நடிக்க லாட்ஜ் அறைக்குள் சென்றுவிட இதை கவனித்து கொண்டிருந்த நகைச்சுவை நடிகர் நாகேஷ் மற்றும் வெண்ணிற ஆடை மூர்த்தியும் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையே இந்த லேடியம்மா சர்வ சாதாரணமாக திட்டிக்கிட்டு செல்றாங்களே அப்படின்னு ஆச்சரியத்துடன் பார்க்க, அடுத்தபடியாக பாடல் காட்சியில் நடிக்க இருக்கும் கதாநாயகன் சிவாஜி அவர்கள் அந்த அறைக்குள் செல்லும் முன் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் ஒரு சிறிய ப்ரெஷர் கத்தியை மடக்கி வைத்து கொண்டு அந்த லாட்ஜ் அறைக்குள் சிவாஜி அவர்கள் சென்றபோது அனைவருமே பதறி போய் நாகேஷ் மற்றும் வெண்ணிற ஆடை மூர்த்தி, பாடலை படமாக்கும் இயக்குனர் TN பாலு அறையின் உள்ளே இருக்கும் ஜன்னல் வழியாக அழைத்து கூற அவருமே பதறி போனாரு. அப்போது அனைவரும் பாடல் படமாகும் வரையில் எதுவும் நடக்கக்கூடாது என மிகவும் பதற்றத்துடன் நினைத்து கொண்டிருக்க பாடல் முடிவில் சிவாஜி அவர்கள் சரோஜா தேவியை நோக்கி அவருடைய வயிற்றில் வேகமாக ப்ரெஷர் கத்தியை குத்தியவுடன் அவரும் கத்தி குத்து பட்டதை போல இரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்தாரு. அதுக்கப்புறம் சரோஜா தேவி அவர்களை கத்தியில் குத்திய பிறகு சிவாஜி அவர்கள் சிரித்து கொண்டே இருக்க நாகேஷ் மற்றும் வெண்ணிற ஆடை மூர்த்தி அனைவரும் சரோஜா தேவி அவர்களின் கை நாடி தொட்டு பார்க்க அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே சரோஜா தேவி அவர்கள் தன்னுடைய வயிற்றில் இருந்த ப்ரெஷர் கத்தியை மடங்கி இருப்பதை எடுத்து காட்டிவிட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு படப்பிடிப்பில் இருந்த அனைவரையுமே ஏமாற்றியிருக்காங்க. நடிகர் திலகத்தின் வெற்றி படங்கள்ல காவல் தெய்வம் 1969ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஜெயகாந்தனின் கைவிலங்கு அப்படின்ற புதினத்தின் திரை வடிவமாக K. விஜயன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சிவகுமார், லக்ஷ்மி, SV சுப்பையா, சவுகார் ஜானகி, நாகேஷ், R. முத்துராமன், ஸ்ரீரஞ்சினி, MN நம்பியார், SA அசோகன், OAK தேவர், V. கோபாலகிருஷ்ணன், TS பாலையா, VK ராமசாமி, G. சகுந்தலா, உசிலைமணி, குலதெய்வம் ராஜகோபால், சண்முக சுந்தரி, கருப்பு சுப்பையா, K. கண்ணன், MR கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. ஜெமினியின் வஞ்சிக்கோட்டை வாலிபன், AVMன் களத்தூர் கண்ணம்மா, நானும் ஒரு பெண், காக்கும் கரங்கள், ராமு முதலிய படங்கள். ஸ்ரீதரின் கலைக்கோவில் என்று நடித்து கொண்டிருந்த சுப்பையா ஜெயகாந்தனின் கைவிலங்கு நாவலை காவல் தெய்வம் அப்படின்ற பெயர்ல ப்ரொடியூஸ் பண்ணாரு. நடிகர் SV சுப்பையா திரைப்பட தயாரிப்புல இறங்கினாரு. ஒரு தீவிர வாசகர் மற்றும் ஜெயகாந்தனின் தீவிர ரசிகராக இருந்ததால JKயின் கதைகள்ல ஒன்றை சினிமாவிற்கு ஏற்ப மாற்றுவதில் உறுதியாக இருந்தாரு. சுப்பையா மீதான அவரது விருப்பத்திற்கு மேலதிகமாக தனது கதைகளில் ஒன்றை திரைப்படமாக எடுக்குமாறு சுப்பையா விடுத்த கோரிக்கையை JK நிராகரிப்பதை தடுக்க மற்றொரு காரணம் சுப்பையா K. விஜயனை இயக்குனராக நியமிச்சிருந்தாரு. மேலும் விஜயன் JKவின் நெருங்கிய நண்பர் அப்படின்றது தான். பொன்மலை நிலையத்தின் ரயில்வே ஊழியரும் சக தோழருமான விஜயன் பாதை தெரியுது பார் படத்துல முக்கிய வேடத்தில் தோன்றியிருப்பாரு. விஜயன் திரைப்பட தயாரிப்பின் தொழில்நுட்ப அம்சங்கள்ல அதிக ஆர்வம் கொண்டவர். மேலும் ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்கள் மற்றும் இயக்குனர்களை வேலையில் கூர்ந்து கவனிப்பாரு. சுப்பையா மூலம் விஜயனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததை JK அறிந்ததும் தன்னுடைய கதைகள்ல ஏதேனும் ஒன்றை திரைப்படத்துக்காக அவங்களுக்கு வழங்க உடனடியாக ஒப்புக்கொண்டார். JK எதிர்பார்த்த சம்பளம் குறித்து சுப்பையா JKவிடம் விசாரித்த போது சுப்பையா அவருக்கு 5 பைசா கொடுத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு JK சொல்லியிருக்காரு. JK 5 என்ற எண்ணை குறிப்பிட்டதால் JKவுக்கு ரூபாய் 5000 கொடுப்பதாக சுப்பையா பதிலளிச்சாரு. JK புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். சுப்பையாவும் விஜயனும் தேர்ந்தெடுத்த கதை கைவிலங்கு. இது JK 1961
கல்கியில் எழுதிய ஒரு நாவல். சுப்பையாவும் விஜயனும் கதையின் உரிமையை வழங்க ஜே.கே. ஒப்புக்கொண்டார். திரைக்கதை அல்லது வசனங்களை எழுதுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன் என்ற மறுப்புடன் ஜே.கே. தானே தலைப்பை காவல் தெய்வம் என்று மாற்றினார். கண்காணிப்பாளர் ராகவனின் குறிப்பிடத்தக்க குணாதிசயத்தை கருத்தில் கொண்டு பொருத்தமான தலைப்பு, கிராமத்தில் காவல் தெய்வமாக கருதப்படும் ஐயனார் சிலையுடன் இணைக்கப்பட்ட இந்த பட தலைப்பு பொருத்தமாகவே இருந்துச்சு. நடிகர் எஸ்.வி. சுப்பையா பட தயாரிப்பில் ஈடுபட முடிவு பண்ணாரு. பாலையா, நம்பியார் மற்றும் முத்துராமன் போன்ற பெரும்பாலான நடிகர்கள் சுப்பையாவுடனான தங்கள் நட்பின் அடையாளமாக சிறப்பு தோற்றங்கள்ல நடிக்க ஒப்புக்கொண்டனர். ஆனைக்குண்டம் என்ற ஊரில் உள்ள சிறை சூப்பரண்டு ராகவன், அவருடைய மனைவி சவுகார் ஜானகி, 2 பேருமே சிறைக்கு அருகில் இருக்கும் அரசு ஒதுக்கிய வீட்டுல வசிக்கிறாங்க. குழந்தை இல்லாத இந்த தம்பதிகள் சிறையில் உள்ள 500 கைதிகளையும் தங்கள் குழந்தைகளாக நினைக்கிறார்கள். அவர்களுக்கும் கைதிகளுக்குமான உறவுதான் படத்தின் கதை. அந்த ஆண்டில் வெளிவந்த வெற்றி படங்களில் இதுவும் ஒன்று. இந்த திரைப்படம் வெளியாகி 16 வருடங்களுக்கு அப்புறம் கன்னடத்தில் தேவராமன் அப்படின்ற பெயர்ல ரீமேக் செய்யப்பட்டது. தெலுங்குல பகா அப்படின்ற பெயர்லையும் ரீமேக் செய்யப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.